அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும், பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்திற்கு வருவதும், ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும், உச்சபலம் பெறுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி செவ்வாய் 9லும், மாதத்தின் இறுதியில் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு 10 மற்றும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை தவிர்க்க முடியும். குரு லாபத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு விரயத்தில் நுழைய இருக்கிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்திற்குரிய பலன் நிறைந்து கிடைக்க போகிறது. 11இல் குருவும் 10 மற்றும் 11இல் சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறாருங்க. 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றும் அதற்கு பிறகு லாபஸ்தானத்தில் நுழைவது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. சூரியன் 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடனே சூரியன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்கிறார். எனவே அனைத்து விதமான சிரமங்களும் தவிடுபடி ஆக்கப்பட்டு உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் சிரமங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பெரும்பான்மையான கிரகநிலைகள் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக, உலகிலே தலை சிறந்த ஒரு நகைச்சுவையாளரின் தொகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. தலை சிறந்த காமெடியன் ஷோவுக்கு பல ஆயிர கூட்டம் வந்திருக்காங்க. அனைவருக்குமே உங்களுடைய கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு உள்ளது. அப்படிப்பட்ட காமெடி ஷோவில் தலை சிறந்த நகைச்சுவையாளர் சொல்கிறார், இந்த காமெடி ஷோ இப்போ துவங்குது, ஆனா முடிய போறப்ப மிக சிறந்த 3 காமெடிகளை வைத்திருக்கிறேன். அதை சொல்லும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இன்ப மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய நகைச்சுவை ஷோவை ஆரம்பிக்கிறாருங்க. காமெடி ஷோவை ஆரம்பிக்கும் போது அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே அனைவருடைய வாயிலும் சிரிப்பாக மாறுகிறது. அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதீதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த காமெடி ஷோ 2 மணி நேரத்திற்கு மேல் நடக்கிறது. துவங்கியதிலிருந்தே அந்த மக்கள் கூட்டத்திற்கு சலிப்பே தட்டவில்லை. அனைவரும் சிரித்து கொண்டே இருக்கின்றனர். காமெடியன் சொல்கிறார், இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம், இதோ மிக முக்கிய 3வது காமெடி என்று இந்த காமெடியை சொல்கிறார். அதை கேட்டவுடன் அனைவருக்குமே சிரிப்பின் உச்சத்தையே எட்டிவிடுகிறார்கள். மிக பெரிய அளவில் அரங்கமே சிரிப்பொலியில் அதிர்கிறது. இந்த 3வது காமெடி முடிந்ததற்கு பிறகு 2வது காமெடியை சொல்ல போகிறேன் என்று ஏற்கனவே சொன்ன அந்த 3வது காமெடியை திருப்பி சொல்கிறார். இதை கேட்டதும் அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது. சிலர் சிரிக்கின்றனர், சிலர் ஏற்கனவே கேட்ட காமெடி தானே அதனால சிரிப்பு வரல அப்படின்னு கோபமாக அந்த காமெடியனை பார்க்கின்றனர். 2வது முறை சொல்லி முடித்துவிட்டு, இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த முதல் தரமான காமெடி என்று சொல்லி அதே காமெடியை 3வதாக சொல்லி அதே காமெடியை நகைச்சுவையை மீண்டும் சொல்கிறார் அந்த நபர். இப்போது அந்த அரங்கத்திலேயே திருப்பொலி இயலாமல் அனைவருமே அவரை ஏமாற்றிவிட்டதாக வருத்தத்துடன் பார்க்கின்றனர். அப்போதுதான் அந்த காமெடியன் சொல்கிறார், நமக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த ஒரு நிகழ்வு, மீண்டும் மீண்டும் அதையே கேட்கும் போது அதே சந்தோஷம் உற்சாகம் நம் மனதில் எழவில்லை, படிப்படியாக குறைந்து வெறுப்பாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்துமே அப்படியே தங்களுடைய வாழ்நாள் கடைசி வரை கொண்டு செல்கின்றனர். அதுபோன்றுதான் துன்பத்திலே மூழ்கி எனக்கு கஷ்டம் கஷ்டம் என்று மேலும் மேலும் கஷ்டமாக கூட்டிக் கொண்டே செல்கிறீர்களே தவிர அதை குறைத்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதை காமெடியன் வெளிப்படுத்துகிறாருங்க. அதுபோன்றுதான் இப்போது ஏப்ரல் மாதத்தில் சுக்கிரன் உச்சம், ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சூரியன் உச்சம், குரு பெயர்ச்சி என பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக பெரிய அளவில் திடீர் கோடீஸ்வர யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.
மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமான குரு லாபத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். மே 1ஆம் தேதியிலிருந்து விரயத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இந்த லாபஸ்தானத்திற்குரிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் விலகும், கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் நீங்கள் திட்டமிட்டபடி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். புத்திரக்காரகராக இருக்கக்கூடிய குரு உத்தியோக ரீதியாக சனி 9இல் சஞ்சரிப்பது நிச்சயமாக பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிகப்பெரிய அளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் லாபம் திருப்திகரமாக அமையும். உச்சபட்ச வளர்ச்சியும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மற்ற துறைகளை விட தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகவும் சிறப்பாக உண்டு என்பதை சனி நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார். ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விபரீத பலன்களை நிச்சயமாக கொடுப்பார். மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் 4இல் வலுவாக சஞ்சரிப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகள் இருந்தாலும் கூட காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனியுடன் 9இல் செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை 9இல் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் செவ்வாய் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் லாபத்தில் நுழைகிறார். எனவே சுக்கிரனுடைய அமைப்பு உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. எனவே கைத்துறை ரீதியான பணிகள்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது. புதிய முதலீடுகளை சிறப்பாக செய்வதற்கான யோகமும் நீங்கள் நினைத்தபடியே உச்சபட்ச வளர்ச்சியும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் மாறி சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் உறுதிப்படுத்துகின்றனர். அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடியே அரசியல் சார்ந்த பணிகள் மிகவும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைந்து கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதி கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10இல் வக்ரம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் நிச்சயமாக தவிர்க்கப்படும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அற்புதமான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாக சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது லாபத்தில் குரு இருப்பது இரட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை விட மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு அதிகம். எனவே மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.